வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஆர்மி ஆர்டினன்ஸ் காப்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா அட்மிட் கார்டு மெயிலில் தான் வந்திருக்குது. அப்படிங்கிறனால நம்மளால இந்தந்த போஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதில் உங்களோட பர்சன்டேஜ் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th தான் அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்னா 10th உங்களோட பர்சன்டேஜ் என்ன. அதே மாதிரி கிராஜுவேஷன், ஒரு பர்டிகுலர் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்கன்னா அதில் உங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில் இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு மெயில் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களோடது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸும் வந்திருக்கும் இந்த மாதிரி. அடுத்ததான் மெயில் வந்திருக்கும். மெயிலில் உங்களோட அட்மிட் கார்டு வந்திருக்கும். ஸோ மெயிலில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ அட்மிட் கார்டை நீங்கள் உங்களோட மெயிலில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லைனா வெயிட் பண்ணுங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க போஸ்ட் வைஸ் கூட கொடுக்கலாம். எந்த போஸ்ட்டுக்குலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பிசிக்கல் டெஸ்ட் இல்லாத போஸ்ட்டுக்கு பின்னால கூட கொடுக்கலாம். அதனால நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. ரெகுலரா மெயில் செக் பண்ணிக்கோங்க. மெயிலில் ஸ்பேம் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்மிட் கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்கே இருக்கும். அடுத்ததா எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் இங்கே இருக்கும். ஓகே, எக்ஸாக்டா சென்டர் நேம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதாவது எந்த சென்டரில் போட்டிருக்காங்களோ, டப்பர் பஞ்சாப்னு கொடுத்துருக்காங்களா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் ஆனீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு என்னைக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்களோ அதுக்கு முந்தின நாளே அங்கே ஒட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்க உங்களோட ரிப்போர்ட்டிங் டேட் இல்லைன்னா அதுக்கு முந்தின நாள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய, அதாவது எந்த சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டாப்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாக்டா நீங்க எந்த சென்டருக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிப்போர்ட்டிங் டேட்டு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1/2 an hour முன்னாலேயே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 6 மணி ரிப்போர்ட்டிங் டைம்னா நீங்க 5:30 உள்ள போய் ஆகணும். ஸோ அப்போ 5 மணிக்கிட்டேயே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கும், இந்த இடத்துல லேட்டஸ்ட் ஃபோட்டோ, இதில் அப்ளை பண்ண அதே ஃபோட்டோ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது லைவ் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அப்படின்னால நீங்கள் இப்போ உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல முன்னாலேயே ஒட்டி கொண்டு போயிருங்க. நீங்கள் முன்னாலேயே உங்களோட அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எல்லாமே ஒட்டிடுங்க. ஓகே, அடுத்த பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது அட்மிட் கார்டில் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். மொபைலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க. கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அதே மாதிரி அதில் அந்த ஃபோட்டோவும் ஒட்டி கொண்டு போகணும். அடுத்ததாக ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஒரு ஐடி கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கான மார்க் ஷீட் கொண்டு போகணும். இப்போ நீங்க அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும், 12th மார்க் ஷீட் கொண்டு போகணும். அடுத்து கிராஜுவேஷனுக்கான சர்டிபிகேட் மார்க் ஷீட் ரெண்டுமே கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10th தான் அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th மார்க் ஷீட் மட்டும் போதுமானது. ஓகே, அது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஏன்னா நம்ம A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டியை மீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க கொண்டு போகணும். அடுத்து நீங்க என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், SC ST OBC EW சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். PW கேண்டிடேட்டா இருந்தால் PW சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததா ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் லைசன்ஸும் கொண்டு போகணும். ஸோ என்னெல்லாம் கொண்டு போறீங்களோ எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸாக்டா எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் என்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரீச் ஆயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாள் முன்னால் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். காலங்காத்தால 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் 5 மணிக்கு தான் ரயில்வே ஸ்டேஷனே போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சென்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முந்தின நாளே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 30 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாலேயே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு நாளைக்கு முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி இதுலேயுமே சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு முன்னாலே நீங்கள் வந்து அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபெமிலரைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேல்யூபிள் ஐட்டம், காஸ்ட்லி ஐட்டம் எதுவும் கொண்டு வராதிங்க, அது தொடர்ந்தா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட் உங்கள் கூட யாராச்சும் அட்டெண்டன்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்கள கேட் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் இதில் பண்ணுவாங்க. அதனால் உங்களோட விரலில், ஓகே, அவங்களோட ஃபிங்கர்ஸில் வந்து எதுவும் பெயிண்ட் அந்த மாதிரி எதுவும் பற்றக்கூடாது. அதுக்கப்புறம் கரெக்டாக க்ளீன் பண்ணி கொண்டு போங்க. பேண்டேஜ் அந்த மாதிரி எதுவும் போட்டு போகாதீங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க என்ன போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு நீங்கள் டெலகிராமில் சந்துரு மேத்ஸ் குரூப்பில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆன ஒரு சிலர் வந்து அதில் இருப்பாங்க. நீங்கள்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் சந்துரு மேத்ஸ் குரூப்பில், அதாவது சந்துரு மேத்ஸ் சேனல்னு ஒன்று இருக்குது, குரூப்னு ஒன்று இருக்குது, ரெண்டுக்குமான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம். அதில் ஆல்ரெடி ஒரு 40,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் சேட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.